ஸோ வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு கேம் பிளே செம்ம கேம் பிளேயோட வந்திருக்கேன். ஸோ நம்ம வீடியோ கூட 2 நாள் ஆச்சு. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு போனோம் இல்லை, அதுதான் ஒரு நாளைக்கு அப்புறம் போடுறேன். ஏன்னா விநாயகர் செய்கிறதே அப்படியே பலகாரம் அது இது வேறு லெவலில் விநாயகர் போயிடுச்சு. நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகே, நம்ம வாங்க கருத்தூசி போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, இங்கே பாருங்களேன், விஐபி ஒன்லி இங்கே நம்ம எழுதியிருக்கேன். ஏன்னா அது நம்ம தெரியலையே. குரூப் மெம்பர்ஸ் ஒன்லி. ஸோ குரூப் வரவங்களுக்கு இதாம்மா. ஸோ விஐபிக்கு மட்டும் அதாம்மா, வேலையில் பட்டதாச்சுல அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பேர் வந்துட்டு எஸ்கேப் மூவி தேட்டர். ஸோ இது வந்துட்டு நியூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஸோ அதான் நான் வந்துட்டு ட்ரை பண்ண வந்துட்டேன். ஓ, செக் பாயிண்ட் அதுவாக கொண்டு போய் விட்டுருதா? ஓகே, ஈஸியாக தான் இருக்குங்க. அப்படி இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஓடிங்க அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கோம். இதோட கதவுக்குள்ளே பூந்து போகிறான். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படிங்க ஒரு ஜம்ப்பு, அப்படிங்க ஒரு ஜம்ப்பு. ஸோ நம்ம எவ்வளவோ எஸ்கேப் அப்படி போட்டிருப்போம். ஸோ அதில் இதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஏன் நான் 2 நாளாக வீடியோ போடலன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காரணம் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடல. ஏன்னா வந்துட்டு விநாயகர் செய்கிறது அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்டா வீடியோ போடலாம் அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வீடியோ போடுற காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செல்ல காசே இல்லை. அதுவே ஜிபேயாக போடல. ஸோ அப்போ எப்படிங்க ரோப்ளாக்ஸ் வரும், அதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு போட்டு நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா விநாயகர் செஞ்சிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் செய்யலை, ஸோ எங்கள் அக்கா செஞ்சா. ஸோ நான் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். அதுக்கடுத்து எங்கள் அக்கா வந்துட்டு சரி நானே செஞ்சேன் அப்படி செஞ்சுட்டா. ஓகே, ஐயோ இதுவா 3ல் 1 தானே இது? ஐயோ இல்லையா? அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லோவாக இருக்குமோ? எல்லோ போவோம். இதுவும் இல்லையா? அப்போலாம் ப்ளூ தான். ப்ளூ போவோம். டக்குன்னு வாங்கடா. ஸோ இந்த மூவியில் இருக்கிற பேய் வந்துட்டு ரியலாக வந்துருச்சாமா. ஸோ அதான் வந்துட்டு இந்த கேமோட கான்செப்டே. ஸோ அப்படி நம்ம நினச்சிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நினச்சிக்கணும், ஓகேங்களா? அப்படியே நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இது வந்துட்டு பிங்க். எப்பாடி எப்படியே நம்ம கரெக்டாக வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது அது, ஜூஸ் கேன் எழுதி போகணுமா? ஹூ திஸ் இஸ் என்னமோ போட்டிருந்தா இவ்வளோ வந்துட்டா இன்னும் சறுக்குது. எப்படியே ஈஸியாக வந்தாச்சு. இது எங்கே இது நம்மளுக்கு சுத்தமாக வராது, பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், சுத்தமாக நம்மளுக்கு வராது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இல்லையா இங்கே போடும். ஐயோ ஏங்க இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஸோ சொல்ல வரும்போது தான் வாய் வளரும். ஐயோ அவுட் ஆகிடுறே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே நின்றுட்டு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எவ்வளோ ஓலாவோ கிடையாது, ஒரு 10 இல்லை ஷார்ட்ஸில் நான் வந்துட்டு 6 போட்டிருக்கேன். வீடியோவில் 6, 5, ஆமாங்க வீடியோவில் 6, இதில் 5. ஸோ 13 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு 7 தான், 7, 6. ஸோ நம்ம வந்துட்டு 7ஓ 6ஓ அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபன்னி ஆபிஸ் தான் போட்டிருக்கோம் ரோப்ளாக்ஸில். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணலான் இருக்கேன், ஸோ இதுக்கடுத்து இந்த மாதிரி டியூட் ஆஃப் வார், ஸோ இந்த மாதிரி என்ஜாயிங் கேமாக போடுறது நிப்பாட்டிட்டு, ஸோ கமலா, ஸோ கிராணி இந்த மாதிரி ஏதோ ஹாரரான கேம் போடலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ரோப்ளாக்ஸே தொடர்ந்து எல்லா அப்படியும் எடுத்து போடலாமா, இல்லாட்டி நம்ம கமலா இந்த மாதிரி ஹாரர் கேம், ஸோ கிராணி இந்த மாதிரி எதாவது எடுத்து போடலாமன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஹாரர் கேம் போட்டிருப்போம். ஸோ மிஸ்டர் மீட்டு தான். ஆமாம் மிஸ்டர் மீட்டு. அந்த மிஸ்டர் மீட்டு கேமுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு 2 வியூஸாக வந்துச்சு. ஏன்னா அது போட்ட வந்துட்டு ஒரு 2 வாரம் தான் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு நான் இன்னும் யூடியூப்பை தொல்லை, ஏன்னா காசு இல்லைன்னு சொல்லி நான் இன்னும் யூடியூப்பை தொல்லை. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு 5 வியூஸ் போயிருக்குன்னு வைங்க. ஸோ என் வீடியோக்கெலாம் ஸோ பெரிய யூடியூபர்ஸ் விடிஜி இவங்கள மாதிரிலாம் வியூஸ்லாம் போகாது. ஸோ என்னோட கம்மியாக தான் போகும். ஓகே, இப்போ நம்ம திறப்போம். ஸோ கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களாம் அடிச்சிடலாம். ஏங்க நம்ம 3 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சு. சரி நம்மளுக்கு 1 வந்ததே பெருசு தான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து 2 வந்துச்சு. ஓகே 2 அதுலேயே நான் வந்துட்டு பயங்கரமாக அது 1 வந்ததுக்கே நம்மளுக்கு 1 தான் வருவாங்க அப்படின்னு யோசிக்கல. 1 வந்துட்டாங்களே இது போதுட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ செகண்ட் சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ அடுத்து 3rd சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ். ஏதோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்படி பூந்து போகிறத விட்டு நான் வாட்டி கீழே தேடிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நம்ம எங்கெங்கேயோ கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்படியே அப்பாடி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்னடா இது கார் போயிட்டு வருமா எலி போயிட்டு வருது. ஏங்க எலி தேட்டரா இது? அடா பாவிலா, நல்ல தேட்டரு கூப்பிட்டு வந்து விட்டீங்க, எலி தேட்டருன்னு சொல்லவே இல்லையாடா. அங்கே பாரு எத்தாம் பெரிய எலி.
யோத்தோடி எங்க நம்மளோட பெருசா இருங்க எலி படத்துக்குள்ளேருந்து வந்துருச்சாமா. அடா பாவியலா டே, நல்லா பண்ணிட்டீங்கடா. ஓகே ஏங்க ஈஸியாக இருங்க. ஆனால் நம்ம லாஸ்ட்டில் போய் தான் தோப்போம். இந்த வாட்டி நான் கரெக்டாக பிடிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், ஜம்பை படி. ஐயோ ஃபஸ்ட்டு இந்த பழக்கத்தை உண்ணுங்க. ஓ இது மண்டை மேலே ஏற முடியாதா? மண்டை மேலே ஏறி அப்படி ஏற முடியாது போல். ஃபஸ்ட்டு இந்த பழக்கத்தை உண்ணுங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டெப்பில் போய் கீழே விழுந்தா கூட பரவாயில்ல. சரி ஓகே 4 ஸ்டெப் தானே அப்படின்லாம். லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் போய் அவுட் ஆகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் டப்ப அப்படி வெடி சத்தம் கேட்கும். ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ மழை பெஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விநாயகர் மேலே நல்லா ஜாலியாக இருக்கார் போல். ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா குதிக்க முடியாதா? அடா பாவேடா டேய், குதிக்க முடியாதாடா? திரும்ப அப்படி திரும்ப எங்கள் இதில் குதிக்கலாம். அடா பாவில எங்கள் மேலே ஒரு பட்டையான செவரு, அதாவது நம்ம ஹைட்டுக்கு தான் செவரு போட்டு வச்சுருக்காங்க. டே நியாயமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ டேய் விடுங்களா போய்க்கிறேன்டா பாப்பா. ஆடா பாவி ஏங்க என்னன்னு தெரிலங்க, என்னைய மொட்டையாக்குன்னு உங்களுக்கு ஆசையான்னு தெரில. நான் அவுட் ஆனாலே முடிய மட்டும் அப்படியே தனியாக கழட்டி விட்டுறானுங்க. டே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே தேடி எடுத்து முடி தெரியுமாடா அது, அதை போய் டப்புன்னு அவுத்து விட்றீங்க. மன வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கீழே உண்மையாக இருக்கோம். ஸோ நம்ம ஜெயிச்சு அங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு பண்ணி விட்ருங்க. ஹெட்டு லெஸ்ஸு இங்கே பார்த்தீங்களா, படம் பேர் மண்டை இல்லை. அடா பாவிலா, படம் பேரடா மண்டை இல்லைன்னு வைப்பீங்க. ஐயோ ஓகே ஹெட்லெஸ்ஸு. அடுத்த படம் என்னன்னு பார்ப்போம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கீழே விழுந்துருக்கலாம் பாட்கார்னு. ஸோ இது ரொம்ப படம் பேர் ப்ளே நவ் ரொம்ப போட்டிருக்காங்க. ஸோ பொம்மை படம்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி குதி லாஸ்ட்டு ஏன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸாக வச்சுருக்காங்க. சரி அதுக்கோ அப்படி சும்மா எடுத்துப்போம், கையிலையும் எடுக்க முடியல. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம். அவ்வளோதான் நான் வழி. குஜராத் தம்பி. ஓகே இப்போ நம்ம இங்கே போகணும் கரெக்டாக. ஏதாவது ஈஸியாக போயிடலாம். குதி அப்படி செஞ்சு ஏங்க ஜம்பிங் பட்டன் ஒர்க் ஆகலாங்க. எனக்கு மட்டும் தான் எப்படி ஆகுதான்னு தெரியல. ஜம்பிங் பட்டன் மட்டும் எனக்கு அப்பப்போ கோளார காமிச்சிருது. டேய் ஜம்பிங் பட்டனு கொஞ்சம் நல்லா ஜம்ப் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்துட்டு இப்படி குதி ஏங்க டோட்ஸோ என்னமோ சோட்டோ தான் சொல்லுவாங்க, அந்த சிப்ஸ் தானே இது. அதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கத்தி அந்த சைடு தானே வருது. ஐயோ லாஜிக்குங்க. இங்கே பாருங்க, கத்தி இந்த சைடு வருது, நான் இந்த சைடு நின்றுட்டு இருந்தேன். அப்படி இருந்து நீ வந்து லவக்கன்னு குத்திருச்சாமா. டே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்புறம் மட்டும் இப்படி என்னதுடா இது கொடலா, இது என்னது? ஐயோ இதெல்லாம் பார்த்து சாப்பிட முடியுமா? கேட்போம் இது கெமிக்கல் மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே இப்போ நம்ம கரெக்டாக போகணும். ஓகே அப்படியே போடா தம்பி. விழுந்துடாமல் போடும். விழுந்தா என்ன ஆகும்? மானம் போயிடும். அதுதான் விழுகாமல் போடான்ற. ஓகேவா? ஓகே விழுகாமல் போயிடும் ஜம்பு. டே என்ன ஏங்க 2 முட்டைக்கு நடுவில் கரெக்டாக விழுந்துட்டேன். என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? நான் மட்டும் கோமாட்டே முட்டை எடுத்து ஒவ்வொன்றா உடச்சி விட்ருவோம், பார்த்துக்கோங்க உடச்சி. ஓகே அப்புறம் வந்துட்டு இவங்க முட்டை மறையுதுங்க. அடாடாடாடா ஏங்க இது ஈஸிங்க, ஏன்னா 2 தான் இருக்குது, அது 3 இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டாங்கன்னா அடுத்து இப்படி தான் வைப்பாங்க. ரோப்ளாக்ஸ் சாக்லேட்டாக போது நல்லா இருக்கும் போது மிஸ்டர் மீட் சாக்லேட் மாதிரி ரோப்ளாக்ஸ் சாக்லேட்டா. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பாட்டில்ஸ் தான் இதில் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே நம்ம ஜம்ப் பண்ணி முடிக்கிற முன்னாடி பார்க்குறவங்க நம்ம இருக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு பண்ணி விட்ரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுக்க முடியுமா டச் பண்ணால்? ஏன்னா எடுக்க முடியலங்க. ஸோ அது கிஃப்ட் பாக்ஸ் சும்மா தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு வேளை விஐபியால் தான் தொட முடியும்னு நினைக்கிறேன். ஏங்க ஆனால் விஐபிக்கு மட்டும் தனியாக ஒரு இடம். ஸோ அதுக்கடுத்து அந்த குரூப்பாக வந்தால் இப்போது ஒரு 4 பேர் 5 பேர் வந்தாங்கன்னா அந்த இடம் எடுத்துக்கலாமா? ஸோ நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன். ஸோ எப்படி என்னால் எடுக்க முடியும்? ஸோ அதுதான் நானும் வந்துட்டேன், இவனுக்கு கூப்பிட்டு போகிற வழியே நானும் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குதிச்சு அப்படியே நம்ம வந்துட்டோம். ஓகே இங்கே இது ஸ்டாரிஸா? ஓகே ஃபைண்ட் யுவர் தள்ளி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேட்டா இருங்கடா என்னடா இது? அவ்வளோதானா? படி. ஓகே அப்புறம் மட்டும் எங்கே சுற்றுதுங்க இது. ஓகே ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு ஐயோ யாரா இவன்? டே ஐயோ நாக்கா பார்த்தீங்களா அவனுக்கு ரெயின்போ கலரில். டே யாரா நீ முட்டைக்கண்ணா? ஓகே அப்புறம் வந்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி போயிட்டு அப்படி ஐயோ இங்கே இந்த முட்டைக்கண்ணா. டே முட்டைக்கண்ணா அப்பப்போ வந்து பயமுடுத்தாதோ. ஏங்க பார்த்தா பயமா இல்லை, காமெடி சிரிப்பு தான் வருது. பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கான்.
ஓகே இப்போ மட்டும் போயின்னே இருப்போம். இப்படி போவோம் பார்த்தீங்களா முட்டைக்கண்ணா. டே முட்டைக்கண்ணா அவன் என் வழியில் வரான்னு சொல்லியிருக்கேன், நீ வாட்டுக்கு வந்தீங்கன்னா இருக்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு முட்டைக்கண்ணா. டே என்னடா வழியவே காணோம். அட பாவிகளா ஒரு ஏதோ வெண்ட்டுக்குள்ளே போகணுமா மறுபடியும். இல்லைங்க வந்தாச்சு. ஏங்க இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம் முயற்சி திருவினையாக்கும். இந்த டோராவின் பயணங்கள் போடும் போதே இது போடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குள்ளநரி பின்னாடி வந்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பென்னி இவனுக்குலாம் வந்து எவ்வளோ இருங்க நான் சொல்கிறேன். பென்னி இவனுக்குலாம் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஓடிட்டு இருப்பானுங்களே, ஐ மீன் ஒரு மரக்கட்டையில் ஓடி அப்படியே பிரிட்ஜில் தாண்டிட்டு இருப்பானுங்களே. ஸோ அதே மாதிரி இருக்குங்க. ஆடாடாடா. ஸோ டோரா பிச்சி பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்துட்டு இதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே இங்கே குதி வாங்கடா. ஓகே செக் பாயிண்ட்டு. ஐயோ என்னங்க ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தங்க இறங்கிடுச்சு அப்படின்ற ஒத்தையடி பாதையில் ஒத்தையடி பாதையில் அந்த பாதை போட்டு வச்ச மாதிரி அந்த பாதையை ஐயோ பசங்க நான் கீழே வந்து அவுட் ஆகிருப்பேன்டா. லேசரில் போட்டு அவுட் ஆகிறேன் சட். ஓகே அப்புறம் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இப்படி பண்ணு. எப்படி தாண்டுறது கீழே லாவா குச்சரம். ஏங்க எப்படிங்க எங்க நீங்களே சொல்லுங்கள் எல்லாம் தாண்ட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயம் சார் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்ட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ ஓகே இப்போ மட்டும் இருங்க அப்படியே ஒரு ஜம்ப்பு ஜம்ப் பட்டன் மறுபடியும் வேலை செய்யல ஃப்ரெண்ட்ஸ். ஜம்ப் பட்டனை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க. ஓகே இப்போ மட்டும் குதி ஓகே இருங்க ஜம்ப் பட்டன் பார்த்து அப்படியே ஒரு குதி அப்பாடி. நாங்களாம் யாரு எங்க வழுக்குது வழுக்குதா அப்போ அப்படியே வந்தாச்சு. நல்ல கத்திருது இருப்பேன் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கேன். ஓகே அப்புறம் மட்டும் ஏறி அவ்வளோதானா? டே முட்டாவோ மண்டை ஒழிக்குதே. ஓகே இலையா இருக்குது வாங்க நடந்து போகலாம். அடா பாவீங்களா இலையில கூட ட்ராப் செட் பண்ணியிருக்கீங்களா? டே நல்லா வருவீங்கடா இலையில கூட ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே எங்க கீழே பார்த்தீங்களா 2 பாம்பு. ஓகே ஏங்க இங்கேயும் ஒரு பாம்பு இருக்குங்க. ஐயோ பார்த்தாலே மாறி ஆகுது. ஐயோ உங்களுக்கும் பாம்பை பார்த்தா எப்படி இருக்குன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தா என்ன அழகாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க கேட்குற கேள்வி அதை பார்த்தா என்ன அழகாக இருக்கும். ஸோ பச்சை கலர் அது மாதிரி குதிக்க முடியும். ஐயோ எங்கள் கண்ணை பார்த்துடாங்க எங்க பார்க்காமலே வாய்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஐயோ எங்க குதிக்கவும் இல்லை எப்படிங்க போனோம்? இருங்க இவ தான் சொல்கிறா என்ன மட்டும் சொல்கிறான்றதை பார்த்துருவோம். The bridge is connected லிவர் எங்கடா இருக்கீங்க? டேய் ஏங்க அங்கே ஒரு லிவர் வச்சுருக்காங்க. ஓகே டேய் நான் இலையில ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஓட்டி விட்ட கமெண்டில் பாருங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இலையில பட்டேனா. ஸோ அதை மட்டும் சொல்லுங்கள். இது வந்துட்டு பக் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பக்கு. ஓகே குட்ரா தம்பி குட்ரா. எங்கள் ஸ்கிப்டேஜ் வேறு வருதுங்க. ஐயோ இதை வேறு இங்கே வச்சுருக்காங்களே. எங்க இருங்க கொடுக்கணும் கரெக்டாக கொடு. டேய் ஜோ இருங்க நாங்கள்லாம் யாரு தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம கரெக்டாக வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டும் பாலத்தை கடந்து போக வேண்டியதான். ஏரி மலை அப்பாலமே சும்மா நம்ம மட்டும் எதாவது சொல்லிவிடுதான். ஏரி மலை அப்பாலமே. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்னடா புது போகிறோம். என்னடா இது ஏங்க மறுபடியும் தேட்டருக்குள்ளே வந்துட்டாங்க. அட பாவி அங்கேருந்து தப்பிச்சு அங்கேயே கூப்பிட்டு வந்துடுறீங்களா? ஓகே இப்போ நான் இங்கே வந்துருப்பேனடா. ஓகே இப்போ எப்படிங்க போகணும்? இந்த சைடு போக முடியல. எனக்கு லாபம் கொடுக்கலாமா? அங்கேயும் போக முடியல. ஓகே இங்கே இப்படி போகணும். அடாடாடாடா உங்கள் மூளை இருக்கே பிரெயின். இந்த பிரெயினை எடுத்துகிட்டு ட்ரெயினில் தூக்கி போடுறோம் பாருங்களா. ஓகே இப்போ வந்துட்டு ஏங்க நம்ம பச்சை கலர் இருந்துச்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ண வந்துட்டு இந்த டோருக்குள்ளே போவோம். ஓகே ஏன்னா இது லேசர்லாம் நாங்களாம் ஈஸியாக கடந்துருவோம். இதெல்லாம் ஒரு இப்படி கட்டக்கான்னு போட்டுச்சா ஈஸியாக கடந்துடலாம். ஓகே இங்கிட்ட ஒரு ஜம்ப்பு ஓகே அப்புறம் மட்டும் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஆனால் இது கீழே போகுது. ஏன் நின்றுட்டான்? டேய் ஏன்னா இது இப்படி வச்சா எப்படி விளையாடுவேன்? ஏங்க அது ரெட் கலர் போட்டு செத்துறாங்க. ரெட் கலர் போட்டால் செத்துறாங்க. அப்புறம் நம்ம எல்லோ கலர் பட்டு அந்த டோருக்கு பக்கத்தில் போனோம். ஓகே எல்லோ அப்படியே அந்த எல்லோ அப்பாடி அப்படியே இருந்தாலும் டேய் நாங்களாம் அப்பையா அப்படிடா எப்படிடா அப்படி எல்லாம் கேட்பீங்க. சும்மா சொல்லிக்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கார் அட்டா பாக்கல டே காரில் பட்டா ஏன்டா அது என்ன ஃபாஸ்ட்டாக வருது ஸ்லோவாக அது வாட்டி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ஏன்னா ஆனால் ரியல் கார் மாதிரியே இருக்குல்ல. ஐ லைக் இட் இந்த கேமு காரு. ஸோ பாருங்கள் ரியல் மாதிரியே பண்ணியிருக்கானுங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஓகே கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது இந்த கேமில்.
ஓகே இருங்க அப்படியே அப்படியே வந்தாச்சு. நானே என்னமோ வரமாட்டேன்னு நினச்சேன். ஓகே குதி அப்படியே குதி அப்படியே ஏங்க எலி மேலே ஜம்ப் பண்ணுறோமே, எலி என்ன கோவப்படாதா? அது வாட்டி கல் மாதிரி நிற்குது. ஏங்க இவ கத்திங்க அந்த யூ டிட் இட். எஸ் கைஸ் ஐ டிட் இட். இருக்கட்டக்க இந்த வாட்டர் பாட்டில் எடுக்க முடியுமா? ஏண்டா ஒன்று கூட கொடுக்க மாட்டேன்றீங்களா? இது என்ன எஸ்கேப் த கேண்டி ஸ்டோர். இது படி கொடுங்கடா எஸ்கேப் த சர்வர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நம்ம கேம் முடிக்கலாம். ஷோ ஆஃப் யுவர் ஸ்கில். ஓகே அதெல்லாம் ஒன்று வேணா போட ஓகே உட்கார முடியுமா? இதுலேயும் உட்கார முடியல. சரி இருங்க இதுலேயும் உட்கார முடியுமா? இதுலேயும் உட்கார முடியல. வேண்டாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பராக சந்திக்கலாம். அண்ட் த பாய் ஃப்ரம் தர்ஷன் கேமிங். இருங்க எமௌண்ட் போடுவோமா? எமௌண்ட்டு ஏங்க எமௌண்ட் வர மாட்டேங்குதுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் த பாய் ஃப்ரம் தர்ஷன் கேமிங். பாய், மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.